அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, விஷால் வர்சஸ் அன்ஷிதாவோட சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் அந்த இதெல்லாமே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. டபுள் எவிக்ஷனால் அன்ஷிதா வெளியே போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளாக விஷால் கூட தான் ரொம்பவுமே திக் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே விஷால் என்னை லவ் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு அருண்கிட்டே போயிட்டு அன்ஷிதா கேட்டுகிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு விஷால் மயக்கி வச்சுருந்தாரு தான் சொல்லணும். ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோடெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு தர்ஷிகா கூட சுற்றிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே லவ் பண்ணுற மாதிரியே கொஞ்சம் ஆக்டிங்கை போட்டு எல்லாமே சுற்றிட்டு இருந்தார். இதுக்கப்புறமேல அன்ஷிதா கூட சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. இது யாருக்கு டேமேஜோ இல்லையோ, ஆர்னோவுக்கு ரொம்பவுமே பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டே என்னடா இது, நான் பிக்கப் பண்ணி வச்சுருந்தது நீ தட்டிட்டு போயிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்னோவோட ரியாக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு தெரியல. ஆக்சுவலாக எனக்கு பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. இவர் மற்றவங்க கேமை ஸ்பாயில் பண்ணுறதுக்காக அப்படி ரியாக்ட் பண்ணுறாரா, இல்லை அது எப்போ ஒரு 3 நாளில் ஃப்ரெண்ட்ஸாக பழகுறாங்க. ஆல்ரெடி ஒரு பொண்ணு இவராக தான் போச்சு அப்படின்னு தெரிஞ்சிருந்துமே இவர் மறுபடியும் இன்னொரு பொண்ணை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி வெளியே அனுப்பியிருக்காரு. இவங்க கூட யார் சேர்றாங்களோ மேக்ஸிமம் வெளியே போயிடுறாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு தான் தெரியல. இல்லை, எனக்கு என்னென்னா பாதி தர்ஷிகா மேலே ரொம்பவுமே பாசமாக இருந்தார். ரொம்ப லவ் பண்ணுற ரேஞ்சுக்கு தான் இருந்தார். அது வெளியே சொல்லிக்கல, அவ்வளோதான். அப்படி இருக்கப்போ எப்படி அன்ஷிதா கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்கார் அப்படிங்கிறது தான் எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. அடுத்தது இப்போ அன்ஷிதாவும் போயிட்டாங்க. நெக்ஸ்ட் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு வேளை பவிக்கிட்ட இந்த வேலையை காட்டுவாங்களோ அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கெல்லாம் போகுது. ஆனால் பவித்ரா ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான பிளேயரு. அவர் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த அன்ஷிதா விஷாலோட லவ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா, இப்போ போகும்போது கூட ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்து அனுப்புனார். வெளியே போனதுக்கப்புறம் தான் தெரியும் இவங்களோட காதல் கதை என்னன்ட்டு. ஆனால் எனக்கு பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா, ரொம்பவுமே ஒஸ்ட்டு பிளேயர்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஒரு பொண்ணுன்னு இருந்தால் அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும். இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ணாமல் சைலண்ட்டாக இருக்கணும். இப்படி ஒவ்வொரு 2 வாரம் ஒரு பொண்ணு 2 வாரம் ஒரு பொண்ணுன்னு போகிறது ரொம்பவுமே கேவலமான செயல்னு நான் நினைக்கிறேன். பேசாமல் அன்ஷிதா போகிறதுக்கு பதிலாக விஷால் போயிருந்தால் ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்திருக்கும். என்னோடய மைண்ட் செட் இப்படி தான் தோணுச்சு.